தவறான நிர்வாகம் தொடர்பாக பலமுறை புகார் அளித்ததை தொடர்ந்து மனிதவள மேம்பாட்டுக் கழகமான ஹெச்ஆர்டி கோப் அதன் நிர்வாகத்தின் மேலும் 3 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துள்ளது. ஹெச்ஆர்டி கோப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷமீர் அஜீஸ், நிறுவனத்தின் உள் மதிப்பாய்வு ஏற்கனவே இறுக்கமான உள் கட்டுப்பாடுகள், தெளிவான அறிக்கையிடல் வழிமுறைகள் மற்றும் மேம்பட்ட இணக்க மேற்பார்வை தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் கண்டுள்ளது என்று அவர் கூறினார். உள் விசாரணையால் ஹெச்ஆர்டி கோப்பின் சேவைகள் பாதிக்கப்படுவதில்லை என்றும், அதே நேரத்தில் உரிய செயல்முறை முழுவதும் உறுதி செய்யப்படும் என்றும் ஷமீர் தெரிவித்தார். இம்மாத தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு, தணிக்கையாளர் தலைவர் மற்றும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கைகளை தொடர்ந்து ஹெச்ஆர்டி காப் அதன் உயர் நிர்வாகத்தின் 3 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இறக்குமதி வரிகள் நேற்று அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவில் ஏற்படும் முன்னேற்றங்களை மலேசிய அரசாங்கம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா கடந்த ஆண்டு அமெரிக்காவுடன் பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட போதிலும் புத்ராஜயா இன்னும் ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கவில்லை என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஜொகாரி கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் அண்மைய சட்ட மற்றும் கொள்கை முன்னேற்றங்களை அரசாங்கம் கவனமாக மதிப்பிட்டு வருகிறது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இருப்பினும் வாஷிங்டன் இன்னும் பிற சட்ட வழிமுறைகளை கொண்டுள்ளது. அதன் கீழ் பிற வர்த்தக நடவடிக்கைகள் உட்பட ஒருதலை பட்ச வரிகளை விதிக்க முடியும் என்று ஜொஹாரி சுட்டிக்காட்டினார். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு பிறகு அனைத்து இறக்குமதிகளுக்கும் 10 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்ற ட்ரம்ப் அறிவிப்பையும் மிச்சி ஆராய்ந்து வருவதாக அவர் கூறினார். பெர்சாத்து கட்சியின் சுபாங் மற்றும் பாசி சாலாக் பிரிவு குழுக்களின் உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து கட்சியை விட்டு வெளியேறி உள்ளனர். கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீதான நம்பிக்கையை இழந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் உயர்மட்ட தலைமை அதன் திசையையும் முடிவுகளையும் அடித்தள மக்களின் ஆணை மற்றும் அபிலாசைகளுடன் இணைக்க தவறியதை தொடர்ந்து கொள்கைகள் மற்றும் நேர்மையால் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பெர்சாத்து சுபாங் செயலாளர் வான் அமாட் ஷுக்ரி தெரிவித்தார். பெர்சாத்து பாசி சாலக் பிரிவு குழுவும் நேற்று இடம்பெற்ற விசேஷ கூட்டத்தை தொடர்ந்து கட்சியில் இருந்து விலகுவதாக தீர்மானித்துள்ளது. இந்த முடிவை அதன் செயல் துணை பிரிவு தலைவர் முகமது ஜாகித் அமான் நௌரி அறிவித்துள்ளார். தாம் உட்பட பெர்சாத்து பாசி சாலாக் பிரிவு குழு துணை பிரிவு தலைவர் முகமது ஜைனால் அபிடின் ஜைனி, செயலாளர் அப்துல் மனாப் சவுத், பொருளாளர் முகமது ஐமான் அப்துல் மசீத் மற்றும் தகவல் பிரிவு தலைவர் நார் அஸ்மான் அஸ்கார் ஆகியோர் கட்சியில் இருந்து விலகுவதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தான் ஸ்ரீ முஹிதீன் தலைவராக இருந்ததில் தாங்கள் நம்பிக்கையை இழந்து விட்டதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். லங்காவி தஞ்சங்குரு கடலில் நேற்று நீச்சல் அடித்துக் கொண்டிருந்த சீன நாட்டவர் ஒருவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. கடா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை லங்காவி மண்டலம் 4 தலைவர் முகமது ஜம்ரி அப்துல் கானி இரவு 8:43 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாக தெரிவித்தார். 49 வயது சம்பந்தப்பட்ட நபர் தனது மகனுடன் நீந்திக் கொண்டிருந்த போது சிறுவன் தனது தந்தை காணாமல் போனதை கவனித்ததாகவும், அந்த நபரின் தொப்பி மட்டும் தண்ணீரில் மிதந்ததாகவும் ஆரம்ப கட்ட அறிக்கைகள் தெரிவித்தன. பாதிக்கப்பட்டவரின் மகன் ஹோட்டலுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனத்தை தொடர்பு கொண்டனர். பின்னர் அந்த நிறுவனம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள தீயணைப்புத் துறையை எச்சரித்தது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 15 நிமிடங்களுக்கு பிறகு வந்த லங்காவி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பணியாளர்கள் சம்பவ இடத்தை மதிப்பிட்டு பாதிக்கப்பட்டவர் கடைசியாக காணப்பட்ட இடத்தில் தேடுதல் வேட்டையை தொடங்கியதாக அவர் கூறினார். மறைந்த ராணுவ வீரர் கே இந்திரனின் தாயார் தனது மகனின் மரணம் குறித்து ஊகங்கள் கிளப்புவதை நிறுத்துமாறு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். இது ஆயுத படைகளின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 52 வயது எஸ் உஷா எனும் சம்பந்தப்பட்ட அந்த மாது 4 உடன்பிறப்புகளில் ஒருவரான தனது மூத்த மகன் கொடுமைப்படுத்தவில்லை அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்படவில்லை என்றும், பிரேத பரிசோதனை முடிவுகளில் எந்தவித உடல் காயங்களும் இல்லை என்றும் கூறினார். தனது மகன் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் செய்தி கிடைத்த போது தாம் மிக மோசமானதை செய்ததாக அஞ்சியதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் பிரேத பரிசோதனையில் தமது மகன் கொடுமைப்படுத்தவில்லை என்றும், அடிக்கப்படவில்லை அல்லது காயப்படுத்தப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். அவரது உடல்நிலை முற்றிலும் சாதாரணமாக இருந்தது. எனவே தவறான கொடுமைப்படுத்துதல் கூற்றுகளால் ஆயுத படைகளை களங்கப்படுத்த வேண்டாம் என்று இன்று அதிகாலை தமான் ஸ்ரீ நிப்போங்கில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இந்திரனின் மரணத்திற்கான காரணத்தை கண்டறியும் சோதனைகள் உட்பட மேலும் உள்கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் 3 முதல் 4 மாதங்கள் அதற்கு ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உஷா தெரிவித்தார்.
இந்திரன் ஆயுத படைகளில் சேர்ந்தபோது அவர் ஆரோக்கியமாக இருந்தார் என்றும், எனவே அவரது மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றும், அவரது மறைவை குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். ராணுவத்தில் கடுமையான பயிற்சி என்பது இயல்பானது. ஆனால் கொடுமைப்படுத்துதல் என்று தவறாக அதை கருதக்கூடாது என்று உஷா வலியுறுத்தினார். உலகமயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆதிக்கம் செலுத்தும் இந்த நவீன யுகத்தில் தமிழ் மொழி என்பது வெறும் இலக்கிய அடையாளம் மட்டுமல்ல, அது உலகளாவிய வேலை சந்தையில் மலேசிய இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய டிஜிட்டல் வல்லமை என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று அனுசரிக்கப்படும் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு யுனெஸ்கோ அறிவித்துள்ள பன்மொழி கல்வியில் இளைஞர்களின் குரல் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் அமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். நமது இளைஞர்கள் இன்று மொழி 4.0 புரட்சியின் முன்னோடிகளாக திகழ வேண்டும். தமிழை வெறும் பேச்சு மொழியாக மட்டும் பார்க்காமல் அதை மெஷின் லேர்னிங் மற்றும் தரவு அறிவியலில் ஒரு முதன்மை மொழியாக மாற்ற வேண்டும். 2026 தமிழை தொழில்நுட்பத்தோடு பிணைப்பதே நாம் நமது தாய்மொழிக்கு செய்யும் ஆகச்சிறந்த தொண்டு என்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். மனிதவள அமைச்சின் புதிய இலக்குகளை சுட்டிக்காட்டிய அவர், ஒரு பணியாளருக்கு தனது தாய்மொழியில் உள்ள ஆளுமை அவரை அனைத்துலக அரங்கில் ஒரு உயர் மதிப்புமிக்க வல்லுநராக மாற்றுகிறது. பன்மொழி அறிவு என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல, அது வருமானத்தை ஈட்டித்தரும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். நமது வேர் சார்ந்த அறிவுதான் நம்மை உலக அரங்கில் தனித்துவமாக காட்டும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மலேசியா மடானி தத்துவத்தின் அடிப்படையில் நமது கலாச்சார பாரம்பரியத்தை பிளாக் செயினில் பாதுகாப்பதும் மெய்நிகர் தொழில்நுட்பம் மூலம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதும் காலத்தின் கட்டாயம் என்று ரமணன் குறிப்பிட்டார். தமிழ் என்பது நம் ஆன்மா, அது நம்மை வழிநடத்தும் வெளிச்சம். தொழில்நுட்ப உலகை நாம் ஆள வேண்டுமானால் நமது மொழியை துணையாக கொண்டு முன்னேற வேண்டும். இளைய தலைமுறையினர் தமிழை தொழில்நுட்ப மொழியாக முன்னெடுக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஹம்சா ஜைனுடீன் கட்சியை கைப்பற்றுவார் என்ற ஊகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பான வழி பாஸ் கட்சியுடன் நட்பாக இருப்பதும் பிரிகாத்தான் நேஷனலுடன் ஒட்டிக்கொள்வதும் தான் என்று ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்தகைய கட்சி ஹம்சாவை ஒரு சுயாதீனமான அரசியல் முகவராக செயல்படவும், வேறு எந்த கட்சி அல்லது கூட்டணியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த சுதந்திரமாக இருக்கவும் அனுமதிக்கும் என்று குளோபல் ஆசியா கன்சல்டிங்கின் அமாத் ஜகாருடின் ஜானி அமத் சப்ரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் முன்னாள் பெசாத்து துணைத் தலைவரின் அடிமட்ட ஆதரவு அவர் சொந்தமாக ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி வழிநடத்தும் அளவுக்கு வலுவாக இல்லை என்று அவர் FMTயிடம் தெரிவித்துள்ளார். யதார்த்தமாக அவருக்கு பாதுகாப்பான வழி பிரிகாத்தான் நேஷனல் உடன் இருப்பதுதான், குறிப்பாக பாஸ் கட்சிக்கு நட்பாக இருப்பதுதான் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.